ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் ஆலய நுழைவு போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த காட்சிகளை பார்ப்போம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்கிட நாம் கேட்கலாம். விஸ்வநாதன், வணக்கம். எதற்காக இந்த தள்ளுமுள்ளு? விவரங்கள் என்ன? வணக்கம். ராமேஸ்வரம் ராமசாமி திருக்கோயிலுக்கு உள்ளூர் பத்துல சாமி தரிசனம் செல்லும் போது கோயில் நிர்வாகம் சார்பாக அவரை தடுத்து நிறுத்தப்பட்டு அனைத்து தரப்பு மக்களும் வரக்கூடிய வழியில் இருந்து செல்ல வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். இதனையடுத்து தாங்கள் பாரம்பரியமாக செல்லக்கூடிய வழியில் சென்றதான் தங்கள் சாமி தரிசனம் செய்ய என உள்ளூர் மக்களும் கடந்த சில நாட்கள் முன்பாக கோயில் நிர்வாகத்திடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து உள்ளூர் மக்களை அனுமதிக்க முடியாது என கோயில் நிர்வாகம் கூறியதை அடுத்து ராமேஸ்வரம் மக்கள் பேரவை குழு என்ற ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவானது அனைத்து தரப்பு மக்களையும் ஒன்றிணைத்து இன்று ஆலய நுழைவு போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த ஆலய நுழைவு போராட்டம் அறிவிக்கப்பட்டு இந்த நடத்த முற்பட்ட போது மேற்கு கோவில் வாசல் வழியாக அனைத்து தரப்பு மக்களும் கோயிலுக்குள்ளே முற்பட்ட போது போலீசார் அவர்கள் இரும்பு தடுப்புகள் கொண்டு தடுத்து நிறுத்தி பொதுமக்களுக்கும் போலீசாருக்கு இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனையடுத்து ஆத்திரம் அடைந்த பொதுமக்கள் மேற்கு கோவில் வாசல் உள்ள சாலையில் அமர்ந்து இந்து அறநிலையத்துறைக்கு எதிராகவும் அமைச்சர் சேகர்பாபுக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பினர். இதனையடுத்து போலீசார் குண்டு கொட்டாக தூக்கி கைது செய்து தனியார் திருமணத்துக்கு அழைத்து சென்றுள்ளனர். தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்திற்கு பல்வேறு மாவட்ட மற்றும் மாநிலத்திலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வர்றாங்க. வரக்கூடிய பக்தர்கள் செல்லக்கூடிய வரிசையிலேயே உள்ளூர் பக்தரும் சென்று சாமி தரிசனம் செய்ய வேண்டும் என கோயில் நிர்வாகம் கூறியதாக கூறப்படுகிறது. இதனாலேயே தங்கள் நாள்தோறும் சாமி தரிசனம் செய்ய முடியாமல் மீண்டும் மன உளைச்சலுக்கு உள்ளாகி வருவதால் இதையெல்லாம் சரி செய்யும் வகையில் இந்து அறநிலையத்துறை அதிகாரிகளும் அமைச்சர் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி விஸ்வநாதன். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.